சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடரில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல்களுடனும் உரைநடை பகுதியின் துணையோடும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் என்ன செய்தார், என்னென்ன அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார், அவரது அனுபவம் என்ன என்பதை ஆய்வு செய்து அதை பயிற்சி செய்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருளேசனம். ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். ஐயா வணக்கம், வந்தனம். வணக்கம் சமி. கடந்த பல வாரங்களாக நம்ம பக்திய பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கு பக்தி தேவையா, வள்ளலார் பக்தி பண்ணிருக்காரா, அவர் எப்படி எல்லாம் பக்தி பண்ணிருக்காரு, அவருடைய அனுபவம் என்ன, அதை பார்த்துட்டு வரோம் சாமி. இன்னைக்கு அதோட தொடர்ச்சி சொல்லுங்க. இப்ப பார்க்குறோம். ஒரு நாள் நம்ம இந்த கற்பனை பார்த்தோம்ல, கற்பனை பார்த்தோம்ல. இல்ல இல்ல இல்ல, அது நேத்து பார்த்தோம். இது வேற விஷயம். இது போன வாரம் வேற பாட்டு தான் பார்த்தோம். சரி, ஓகே. மக்களே வணக்கம். நாம் வரிசையா பார்த்துட்டு வரோம். மனத்தை எப்படி ஜெயிக்கலாங்கிறது தான் நம்முடைய எய்ம். வள்ளலார் எப்படி ஜெயிச்சாரு, என்ன செஞ்சாரு, நம்ம என்ன சொன்னாரு, அவர் செய்ய விடுங்க. நம்ம என்ன சொன்னாதான் பாக்குறோம். என்ன சொல்ற, 4 வழி சொல்றாரு மனம் ஜெயிக்கிறது. ஒண்ணு யோகாரண்யம், தயவு. 2வது பக்தி. 3வது ஒழுக்கம். 4வது தான் தவம். தவத்துக்கு இதெல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். அதுல பக்தி இருக்கிறதுனால, அதாவது தவத்துக்கு மெயின் மன அடக்கம் தான் தவத்து மெயின். மனம் கல்லான மனசு, நமக்கு எல்லாரும் கல் மனசுதான். மனசை நம்ம என்ன செய்யணும், கல்லா பாறை வெயிட்டா இருக்கும், லேசா ஆக்கணும். பாரம் குறையும். எப்படி பாரம் குறையும் அப்படின்னு சொன்னா, தப்பு செஞ்சா மனசு என்ன சொன்னோம்ல, என் மனசு பலுவா இருக்கு, பாரமா இருக்கு. தப்பு செஞ்சா பாரமா இருக்கும் நமக்கு. தப்பு செய்யறா லேசா இருக்கும். அதான் கல்லான மனசு தப்பு செய்யறேன்னு சொன்னா பாரம் இல்லாம ஆயிடும். அச்சா, அதான் தப்பு பயம் வராது. ஐயா பயம் பூஜ்யம் சொன்னார். அப்புறம் பக்தி பண்ணோம்னா கல் மனசு நெகிழ்ச்சி அடையும். நெகிழ்ச்சி அடையும், உருவம் தயவு ஈரம் அப்படியே கரையும், தாவத்தில் அடங்கும். அதனால நம்ம எல்லாம் பக்தி பார்க்கறோம். இப்ப பக்தி உருவம் முடத்தான பக்தி இல்லை, ஆழ்ந்த பக்தி. பக்தா மனசை மாற்றக்கூடியது. முந்தைய பார்த்த தேவனால ஐயா சொல்றாரு, பதிபூஜம் இல்ல கிரியா மனம் சுத்தமாகுங்கிறாரு. மன சுத்தமா இருந்தா மெயின் நமக்கு. அதனால பக்தியை பார்க்குறோம். பார்ப்போம். நிறைய பக்தி தான் ஐயா நிறைய எழுதிய பார்ப்போம். இப்போ முதல்ல 6ஆம் 98வது பதியத்துல 10 பாட்டு பார்க்குறோம். முதல்ல 98 பதியம் 19 பாட்டு பார்த்தோமா பாருங்க. நன்மார்க்கத்தவர் உளம் நன்னிய வரமே, நடுவெளி நடு நின்று நடஞ்செய்யும் பரமே, துன்மார்க்கவாதிகள் பிறர்க்கு அரும் நிலையே, சுத்த சிவானந்த புத்தமது உவப்பே, என் மார்க்கம் எனக்களித்து எனையும் மேல் ஏற்றி இரவாத பெருநலம் ஈந்தமை பொருளே, சன்மார்க்க சங்கத்தார் தழுவியபதியே, தனி நடராஜயன் சத்குரு மணியே. சொல்லுங்க. நன்மார்க்கத்தவர்னா நல்ல வழி நடக்கிறவங்க, நல்ல வழி தப்பு செய்யாதவங்க.
ஒழுக்கமானவங்க. சரி. ஒழுக்கம் ஒழுக்கம் தப்பு கிடையாது, உண்மையானவங்க. தயவு, பக்தி, தயவுள்ள- ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க சாமி. முடிச்சு ஆமா, சிம்பிளா. கரெக்ட் கரெக்ட். ம். அவங்க உள்ளத்துல வந்து இதுதான் வரான். ம். நடுவில் பாருங்க, நடுவில் எது? நடுவெளி நடு நின்று. நடுவில் புருவம் தான் நடுவெளி. எப்படி சொல்றீங்க புருவமத்தி நடுவெளி என்று? புருவம் நடு இல்லையா? நடுதான் புருவம். புருவ நடுவு. ஓகே. கரணம் கலைஞ்சமான வெளிதானே. ஓ, நடுவெளினாக்கா கரணங்கள்லாம் கரைஞ்சி, அதாவது தனுகரணாதிகளை கடந்து விட்டோம். அப்புறம் ஒரு சூனியமாக இருக்கின்றது. ஆமா, அந்த அங்க வந்து அவன் நடுவில் இருக்கிறான். நடு நின்று நடஞ்செய்யும் பரமே. அங்க ஒளியா நின்று நடம் பண்றான். சொல்லுங்க சாமி. நடுவில் நின்று நடஞ்செய்யும் பரமே. நடஞ்செய்யும் பறவைனாக்க அது இந்த உள்ளொலி சாமி, அதானே? ஆமா, ஒளி ஒளி. துன்மார்கவாதிகள் பாருங்க, துன்மார்க நடக்கிறாங்க பாரு, நல்ல கெட்டவங்க, அடைய முடியாத ஒரு நிலை அது. துன்மார்க்கம்னா அது ஒரு வழி தானே சாமி? உதாரணத்துக்கு கொலை பண்றேன், கொள்ளை அடிக்கிறேன், ஏமாத்துறேன், பொய் சொல்றேன், பிச்சைக்காரன் எல்லாம் சாமி. மார்க்கம்னா என்ன சாமி? வழி தானே? துன்மார்க்கம் கெட்ட வழி, நன்மார்க்கம் நல்ல வழி, துன்மார்க்கம் கெட்ட வழி. நான் கூட நினைச்சேன் துன்மார்க்கனாக்கா சமய மதங்கள். அது தனி வழி, கெட்ட வழி. கெட்ட வழி போறவங்க வந்து அட முடியாத அலையாது. பாருங்க, நீங்க ஒழுங்கு பாருங்க, அடைய முடியாதுன்னு சொல்ற பாரு. யாரெல்லாம் அடையலாம் இல்ல முடியாது, தாவம் பண்ணாதான் சொல்றவங்க. உணவு தாவம் பண்ணா போறோம்னா யாரெல்லாம் பண்ணலாமா, அடைய முடியுமானா முடியாது. நன்மார்க்கத்துல இருந்துகிட்டு நீங்க வந்து தவம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னாக்கா வேலை செய்யாது. சுத்த சிவானந்த 19 பேர். சிவானந்தம் சிவானந்தம் கடைசி நிலை. அமுதம் வந்து பாருங்க, அமுதமா இருப்பான் மூப்பு. அவன் அந்த என்ன பண்ணா சாமி சுத்த சிவா. சரி, நம்ம அன்பரெல்லாம் உன்னை என்பது பொருள் புகழாதியை கருதாது சிவானந்தம் என்னால் ஏற்படும் என்று இடைவிடாது பயில்வோரை குறித்தது அப்படின்னாரு. அது சிவானந்தம் தான். இது என்ன சுத்த சிவானந்தம் அப்படின்னா? பியூர். அப்ப எந்த ஒரு சுத்தனா என்ன சொல்ல வர்றாரு சாமி? நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம தூய்மையான மனசா நான் உருவாது. சரி, வரக்கூடிய ஆனந்தம், தூய்மையான மனசு வரக்கூடிய ஆனந்தம். இல்லைங்க சாமி, இந்த நவநிலையை திரும்பி சொல்லுங்க சாமி. விந்து நாதம் விந்து நாதம் பரவிந்து கருணாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் என்ன சம்மேளனம் சுத்தம் அசிதம். சுத்தம். ஆமா, சுத்தம் அதீதம். அதானா? அதுன்னு நினைச்சேன் நானு. அது இல்லையா? இல்ல. ஓகே. புத்தமது. ஏன் புத்தமதுன்னா அது புதுசா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல, அதனால அது புத்தமது. புதுசா வருது இல்ல, புதிய அனுபவம் அது. ஆமா. என் மாதிரி எனக்கு அடித்து என் மார்க்கம் அது. என்ன மார்க்கம் பாருங்க, யார் மார்க்கம் அது? வள்ளலோட மார்க்கமா? என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் பத்தியெல்லாம் வள்ளலாரு. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தான் அவர் மார்க்கம். என் மார்க்கம் காண்பேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. என் மார்க்கம் எனக்கு அடித்து நன்மார்க்கம் துன்மார்க்கம் என் மார்க்கம். ஆமா, அவர் மார்க்கம். என் மார்க்கம் எனக்கு அளித்து என்னையும் மேல் ஏற்றி. அது என்ன சாமி? என் மார்க்கம் எனக்கு அளித்து, அதான் என்னுடைய ஆச்சு, அப்புறம் எனக்கு ஏன் அளிக்கணும்? அழிச்சு கொடுத்தப்பதான் என் மார்க்கம் ஆச்சு. ஓ, அதாவது இதுதான் நான் அடைய வேண்டிய மார்க்கம், இதுதான் நான் செல்ல வேண்டிய மார்க்கம், என்னுடைய மார்க்கத்தை எனக்கு காட்டிட்டான் அப்படியா? நான் எங்கெங்கயோ இருந்துகிட்டு என்னோட இல்லாத வழியில, என்னோட வழி இல்லாம வேற எந்த வழியிலயோ போய்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு பார்த்துமே, பன்னீர் தமிழ் பார்த்தேன்ல, பார்த்தோம். இருக்கு. என்ன பண்ணா, இது வரைக்கும் மார்க்கம் எல்லாம் தப்பா போச்சு,
எல்லாம் இருளா போய் எல்லாம் செத்து போயிட்டாங்க. ம் நீ இனி சுத்தமா நெறி காட்டுன்னு சொல்ல பாருங்க. ம் சொன்னா சண்டே சொன்ன பாருங்க. ஆண்டவன் ம் சொன்னாலே ஆண்டவன் எல்லாரும் கொடுத்தான். ம் அதான் என்பா இருக்கும். ம் என்ன விளங்குதா? புரியுது சாமி. என்பாரு எனக்கு கழித்து சிதம்பரம் கொடுத்தான் ஆண்டவன் எல்லாருக்கும். ம் கொடுத்துட்டு இவன் மேலே ஏற்றான் அனுபவத்துல. சரி. மேலே ஏற்றி என்ன பண்ணா ஏதாவது பிறகு கொடுத்தான். ம் பிறகு கொடுத்துட்டான். இரவாத பெருநலம் கொடுத்துட்டான். ஓகே. இந்த மெய்ப்பொருளே இற மெய்ப்பொருள். ம் இவன் யாரவன்? சம்ராசனத்தான் தழுவிய பதியே. சம்ராசனத்தால தான் ஆண்டவன் தழுவ முடியும். ஆண்டானே தழுவுறதுனா அவனை அடைய முடியும். அடையாது சரி வேற அடைய முடியாது. சரி. நல்ல சர்க்குள் பண்ணியே சரியா சாமி. தனி தனி நடராஜ ஒப்பற்றவன் ஒப்பற்றவன் ஒப்பற்றவன். சரி, இதுல எங்க பக்தி வருது? சார் என்ன சார் சொல்லுவீங்க? இப்படி விட்டுடுங்க. அவனுக்கு எனக்கு குடிச்சு எனக்கு ஏத்தனையும் சொன்னா என்ன சார் அது? இல்ல சாமி, இவர் எப்படி பக்தி செஞ்சாருன்றது எங்க வருதுன்னு கேக்குறேன். இவர் என்ன எனக்கு சொல்ற சமூக பரவாயில்ல அவரு. அதாவது பக்தியோட ரிசல்ட்ட சொல்றீங்க. ஓ, ஏன்னா போன வாரம் எப்படி கேக்குறது எப்படி வேண்டதுன்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பக்தியோட ரிசல்ட். ஆமா, கலந்துதான் வரும். இப்ப என்னன்னாக்கா, இந்த பக்தி பண்ணனால என் மார்க்கம் எனக்கு அளித்து என்னையும் மேலேற்றி இரவாத பெருநலம் ஈந்தமை பொருளே. ஐயா வாழ்க்கை இல்லையா? பரவாயில்ல இல்லையா? அதை பார்த்து அதை வச்சு சொல்றாரு தம்பி. அப்ப நேத்து நம்ம பார்த்தோம், அவர் இந்த கோயிலுக்கு எல்லாம் போனாரு அப்படின்னு. எதுக்கு போனாரு? கோயில் அமைதியா நடத்தாது. சரி. தாமரை நடத்த கோயில் நல்லா ஞானம் இந்த கோயில் இருந்திருக்காங்க. தாமரை விட்டாங்க இருக்குதாங்க. ஓ, அதனால அங்க போயிட்டு தவம் பண்ணிட்டு இருந்திருப்பாரோ இல்ல என்ன கதை? ஆமா, அவன் பின்ன வீட்டுல பண்ண முடியும் அவரால. கோயிலுக்கு ஒரு வாரம் வருவாரு தவம் பண்றதுக்கு. ஒரு வாரமா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். தாமரை அங்கேயே தூக்கிட்டாரு. கோயிலுக்கு அதை பிடி போட்டான். அம்பாள் சாப்பாடு வச்சா படிக்கிறமே. ஓ, என்ன அது? எந்த கோயிலு? எந்த கோயிலும் எழுதல. திருவொற்றியூரா? சரி சாமி. இந்த பாட்டுல என்ன பார்த்திருக்கோம்னாக்கா, நன்மார்க்கவர் உள்ளதுலதான் இருப்பான், துன்மார்க்கத்துக்கு துன்மார்க்கத்துக்கு கிடைக்காது. அடுத்து ரெண்டாவது நன்மார்க்க பத்தி தான் தழுவாங்க அவனை. சரி, அடுத்து 24 கருதாமல் கருதும் ஓர் கருத்தினுட் கருத்தே, காணாமல் காணும் ஓர் காட்சியின் விளைவே, எழுதாக தெரிந்தேனுக்கு இக பரம் அளித்தே. எருதாகவா? தெரிந்தேனுக்கு இகபரம் அளித்தே இரவாத வரமும் தந்து அருளிய ஒளியை வருதாக தவிர்த்திட வந்த தெல்லமுதே. வருந்தாகமா இல்ல வருதாகமா? வருதாகம் தவிர்த்திட வந்த தெல்லமுதே, மாணிக்க மலைநடு மருவிய பரமே. தருதானமுமா? தருதானம் உனையன சாற்றிய பதியே, தனி நடராஜன் சத்குரு மணியே. கருதாமல் கருதும் ஓர் கருத்தினுட் கருத்தே. அது என்ன சாமி? கருதாமல் கருதும் ஓர் கருத்தினுட் கருத்தே. கருதாமல் கருதும்னா நீ என்ன பண்றீங்க? தவத்துல உட்காந்து என்ன பண்றீங்க? தவத்துல உட்காந்துட்டு மனதை கடக்க முயற்சி பண்றோம். எதையாவது நினைக்கிறீங்களா? நினைக்கிறோம் சாமி, எல்லாத்தையும் நினைக்கிறோம். ஐயோ, அது வறுத்து இருக்கட்டும். தவத்தில் நினைக்க கூடாது. அதாவது நினைப்பு மரப்பற்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நினைக்க கூடாது. சரி, நினைக்காம இருக்கும் போது அவன் வந்துடும். அவன் தான் வருவான். சரி, வந்தா என்ன ஆச்சுன்னா காட்சி வெளியே பார்க்கற இல்லையா? சரி, வெளியே பார்க்காத காட்சி. இல்ல நீங்க ரெண்டாவது வரைக்கும் போயிட்டீங்க. இப்ப கருதாமல் கருதும் அப்படின்னாக்கா,
நினைக்காம நினைக்கிற மாதிரி. என்ன திருப்பி சொல்லுங்க சாமி. எனக்கு ஆமா, நீ எதையும் கிராஸ் நீ எதையும் நினைக்கிறல்ல, நினைக்கல. ஓகே. அது நினைக்காம எதை கருதாமல். கருதாமல். ஓகே. ஆனா எதையோ எதிர்பார்க்கறீங்க எதையோ எதிர்பார்க்கிறேன். இல்லையா? அனுமதி எதிர்பார்க்கறேன் இல்லையா? அனுமதி எதிர்பார்க்கிறோம். ஓகே. அதான் கருத்து அதான். ஓ, அதாவது எதுவுமே நினைக்காம இருந்துட்டு ஏதாவது அது அந்த அனுபவம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா, ஓ, நினைக்காம இருக்கணும்ன்ற இத எதிர்பார்க்கிறேன் சாமி. அதாவது ஆமா. தனுகரணாதிகளை கடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். எஸ் 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 எஸ். கருத்தினுட்கருத்தே அப்படின்னாக்கா? அந்த கருத்துல அவன் வருவான், ஓ, அவன் வந்துடுவான். ம். அப்படி வந்தா என்ன ஆகும்? உனக்கு காட்சி கிடைக்கும். அது நான் காட்சி வரும். காணாமல் காணும். அந்த காட்சியை வெளியில காண முடியாது. ஓ, வெளியில உள்ளதான் காணாத பார்க்கணும். காட்சியை உள்ள வரும். ம். இந்த பேரொழிதான். அதே இந்த அனுபவமாலை 54 கண்ட பரிசு அப்படின்னு அதான். அதான் அதான் காணாமல் காட்சி. ம். வெளியே காணாத காட்சியை உள்ள காண போறீங்க. சரி. அந்த காலத்தை அந்த அறிய பாக்குறதுக்கு இந்த காண முடியுது இல்லையா? ம். காணாம இருக்கீங்க. சரி, காட்சியின் விளைவே, அதோட விளைவு என்ன? ஒரு காட்சி மறுபடியும் காட்சி முடிஞ்சிருச்சு. ஓகே. கண்ண முடிச்சே பாக்குறீங்க. ம். அந்த காட்சி விளைவு என்ன? சுத்த தேகம். பேரொழிய பார்த்தா சுத்த தேகம், பொன்னுளிய பார்த்தா பிரணவ தேகம். பிள்ளை பார்த்தா ஞான தேகம். ம். இதாச்சா? ம். ஆனா அந்த என்ன பண்ணாரு அங்கதான் பாருங்க, நான் எருதா தெரிந்தேனுங்கிறாரு பாருங்க. மாடா தெரிஞ்சு, மாடு மாதிரி தெரிஞ்சு. என்ன அர்த்தம் அதுக்கு? மாடு இல்ல, மாடு இல்ல. ம். எதுவுமே மாடு தெரியாமையா? ஏர் அடிக்கும், ஏர் விழும், ம். வண்டி போட்டு போவான். என்ன பண்ணாலும் அது எருது அது பண்ணலாம் கிடையாது. இது ஏறே ஒரு பாட்டு இருக்கு சாமி. எருது நிகர் உழைக்கின்றேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு தானே? இருக்கே. எருது மாதிரி நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியா? ஆமா ஆ. ஆமா. எந்த ஒரு பலனும் அதுக்கு கிடையாது. ஆனா அது உழைக்குது. சரி. உழைக்குது. சரி. அப்படி நான் உழைச்சிருந்தேன். அவன் ஏகப்பறம் அடிச்சு கொடுத்துட்டான். ம். ஒரு ஆள் ரெண்டையும் கொடுத்துட்டான். தெரிந்தேனுக்கு இகபரம் அளித்து. இகம்னா உலகியல், பரம்னா அருளியல். சரி, இகபரம் ரெண்டையும் கொடுத்துட்டானா என்ன அர்த்தம் சாமி? உலகியல்ல மகிழ்ச்சி, அருளியல்ல மகிழ்ச்சி. ஓ, தெரியுது. உலகையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும், அருளியிலும் மகிழ்ச்சி கிடைக்கும்ட்டு. ஆனா அது உலகையிலேயே நாடி போகுது ஏன்? அதுதான் மாயை மனம். நம்ம மற்றதான் சன்மார்க்கம். மாத்துறதுதான் சன்மார்க்கம். மாத்துறதுதான் சன்மார்க்கம். சரி. இது மாத்திரம் இல்ல, அருளியல் வந்த பிறகு ரவாதரம் தந்தான் கொடுத்தான். ரவாத வரமும் மாத்திரம் இல்ல, ஏகவரம் மாத்திரம் இல்ல, ஏகராத வரமும் கொடுத்தான். அருளிய ஒளியா என்ன பண்ண பாருங்க, அந்த காட்சியை கொண்டாட பாருங்க. இப்போ இங்க இரவாத வரமும் தந்து அருளிய ஒளியே. ஒளியேனா பேரொளி, பொன்னொளி, முன்னொளியதா? பேரொளி. பேரொளி. ஓ, பேரொளிய பார்த்தானே சுத்த தேகம் வந்துருச்சு சாமி. சுத்த தேகத்துக்கு மழை ஜலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 12 வயசு பருவம். ஆமா ஆமா, கிடையாது இல்லையா? அந்த ஒளி. அது மாத்திரம் இல்ல, மரணம் வரும்போது தாகம் வருமா? ஓ, விக்கல் வராது கண்டாய். அதானே? அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய். தண்ணி கேட்பாங்களா சாமி? தனியா வேண்டாம், விக்கல் வரும், தண்ணி ஊத்துவாங்க. இவங்க தண்ணி ஊத்துவாங்க. அது வருதாலும் தவிர்த்த தள்ளும்போதே அந்த தாகத்தை நீங்கி போடும். தாகம் வராது. ஏன் வராதுன்னா அமுதம் சாப்பிட்டாரு, அமுதம் வந்துருது சாமி. இது இந்த விக்கலுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதான் சாமி. அப்ப தாகனா நம்மளுக்கு இப்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலனாக்கா அந்த தாகத்தினால விக்கல் வரும் சாமி. அந்த விக்கல் வேற சார்.
அதான் இல்லைங்க. இது விக்கல் வந்துச்சுன்னா இறப்பு வரும்போது விக்கல் வரும்னு இருக்காரு. சரியா? ஆமா 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 இந்த வைக்க உயிர் ஆ, போடும். அப்ப இந்த விக்கலை தவிர்க்கிறதுக்கு நம்ம அமுதம், அம்மா சாப்பிடணும். அதுதான் ஒக்க அமுதத்தை உண்டேன் இது சத்து விக்கல் வராது கண்டாய். அது இது சேம் தானே? ரொம்ப அழகா படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க நீங்க. நிறைய படிக்கல. அது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. நான் சொந்தமா படிக்கல சாமி. நீங்க படிச்சது தான் இப்போ வச்சு மனசு மனசு ஏறி போச்சேன். இல்ல, அதான் சொல்றேன். அந்த அமுதத்தை உண்டாக்கா விக்கல் வராது சாமி. முடிச்சு. தாகம் அது தாகம் வராது. இரவு அதனால பாருங்க, ம் இரவு வரத்தை வந்து விலை கொடுக்குறாரு. இப்போ இரவு வரத்தை கொடுத்து ஒளி தான் கொடுத்தது. ம் இரவு வரைய நல்லா மரணம் தாகம் வராதுடா, ம் அதான் அமுதம் சாப்பிட்டுடுவேன், சாப்பிட்டா தாகம் வராது. சரி. அந்த ஒளி சொன்னா இல்லையா, அது கூட தரணும் இல்லையா. மாணிக்க மலை நடுவு மருவிய மறுபடியும் பாரு, மாணிக்கம் நல்ல மாணிக்கம் சிவப்பு, மாணிக்கமா? சிவப்பு. சிவப்பு மாணிக்க மலை, சிவந்த மலை, அது நடுப்புற இருக்கிற மருவிய பரமே, மருவியனா? உள்ளொளியே, உள்ளொளியே, அணைந்த சேர்ந்த உள்ளொளியே, அதாவது பேரொளிக்குள்ள பொன்னொளி இருக்கு. பொன்னொளி, உள்ள உள்ளொளி. அண்ட வகிரண்டம் தோற்றா பெரும்பதை பெருஞ்சோதி மலை வரணாதத்தை தோன்றியது அவ்வொளிக்குள் நடுவு சென்று மாற்ற பொன்னொளி, மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள்ளாலும் அல்லல் அருளொளியோ. உள்ளொளி, உள்ளொளிதான் அப்ப மாணிக்க மலை. மாணிக்க மலை நடு மருவிய அது மாணிக்க சிவந்த சிவப்பு, மாணிக்க அது சிவப்பு, ஏன் சாமி மாணிக்க மலை நடுன்னு அப்படின்னு சொல்லணும்? நேரா மாணிக்க சிவப்பு, மாணிக்க சிவப்பு கலர் இல்ல, அது செவ்வொளி நடுவே அப்படின்னு சொல்லக்கூடாதா? அதான் செவ்வொளி. இல்லைங்க, அது ஏன் மாணிக்கன்னு சொல்லணும்? ஏன் செவ்வொளி நடுவே அப்படின்னு டைரக்டா சொல்லக்கூடாதான்னு கேக்குறேன். எழுதியிருப்பாரு, ஒருத்தர் ஒரு பாடு ஒரு பாடு ஒரே பாடு எழுத முடியுமா? அது பாட்டுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கா? இப்படி உதாரணம் காட்டி தான் சொல்லணும் அப்படின்னு இருக்கா? இல்ல டைரக்டா சொல்லக்கூடாது அப்படின்னு? டேரக்டா எல்லா பாட்டும் ஒரே வச்சிருப்பாங்களா? ஆ? ஒரே வார்த்தை எல்லா பாட்டிலும் சொல்லுவாங்க. ஓ, அதாவது இப்ப சிவப்புன்றதுக்காக என்னென்னலாம் சிவப்பா இருக்கோ அதெல்லாம் போட்டுற வேண்டியதான். ஆமா ஆமா மாணிக்கம் மாணிக்கம் சிவப்பா இருக்கும். ஆமா, சிவப்பு தான் மாணிக்கம். மலை நடுவு மருவிய பறவை. அந்த விஜய் ஆணிப்பது அப்படி காய்ச்சிருக்க, ம் அந்த மாணிக்க வாட்சி பாடுறா பாருங்க. என்னங்க? மாணிக்க வாட்சின்னு பாடுறா பாருங்க, 2 அமுதங்கள். மாணிக்கமாச்சிதடி மாணிக்கமாச்சிதடி அதான். ஆமா, ம் மாணிக்கம் தான் ஒரு செவ்வொளி. கரு தான. என்ன சாட்டி வழி, நீ வந்து தர்மத்தை ம் கற்பது தர்ற மாதிரி கொடுக்கணும். தர்மத்தை என்ன இல்லைன்னு செய்யணும்? சொன்னா கற்பது தருன்னா ம் எதுக்கு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்போம். கற்பது தரு கற்பகத்தரு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கும். ஓகே. அது மாதிரி நீ தானம் அப்படி பண்ணணுங்கிறார். நம்ம பண்ணுமா? சாத்திய தான் சொன்னா பாரு. என்ன புரியல சாமி? ஆண்டவன் சொன்னா சார். இல்ல, இப்ப தருதான முன வேணும்னா மரமா? இல்ல உண்மை சாப்பிட அது தானம் முனை என அப்படின்னா அமுதம் விட்டு நல்லது தரவன். அமுதம் சாப்பிட்டா என்ன வாய்ப்பு இருக்கு? கற்பது பொருள் கிடைக்கும் சாமி. அது மாதிரி எல்லா நலமும் கிடைக்கும், எல்லா செல்வம் கிடைக்கும். சரி, எல்லாமே எனக்கு எல்லாரும் தருவேங்கிறாருல, அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வர்றாரா? நீ மட்டும் வச்சுக்காத அப்படின்றாரு. எல்லாரும் கொடுக்குறாரு. இப்ப யாரு சொல்றா இத? வள்ளலார் நம்ம கிட்ட சொல்றாரா இல்ல இறைவன் ஆண்டையார் சொன்னான்னு சொல்றாரு வள்ளலாரு. சொல்றாரு. சாற்றியனா சொன்னான்னு அர்த்தமா? சொல்லிய பதியே, சொன்ன பதியே, சொன்ன பதியே. ஓ, அதான் நல்லா சார். அப்ப சாமி இப்ப என்ன வள்ளலார் சொல்றாருல்ல, என்ன மேல் ஏற்றியதா இல்ல ஏறாத நிலைக்கு ஏற்றியது தயவு அப்படின்னு சொல்றாருல. ஆமா, இப்ப அவரோட தயவு இறைவனோட தயவு மாதிரி இருந்தனால இறைவனுக்கு பிடிச்சி வந்திருக்கிறானா? அப்படி அப்படி கொள்ளலாமா? ஐயா தயவாவே இருந்தார் இல்லையா, அந்த இறக்கம் ஆண்டவர் பிடிச்சது.
என்ன இவன் நம்ம மாதிரியே இருக்கிறானே, நம்ம ஃப்ரீக்குவென்சில இருக்கிறானே, என்ன அப்படி வந்திருப்பாரா? ஆமா அது தெய்வம் ஐயா தெய்வம் பார்த்தா ம். அவனுக்கே பயிற்சி அடைஞ்சு போய் பொறுத்து போய் ம். அவனுக்கு கொடுத்துட்டான். நாம் ம். அதுவே நாம தேவைப்படணும்னா வித்யானந்த சொல்ல பாருங்க ஐயா, அருளை எப்படி பெற முடியும்னா வித்யானந்தால் தான் பெற முடியும், வேற வழி இல்லைங்கிற பாருங்க. சமி 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 நில்லுங்க. திடீர்னு எனக்கு ஒரு கருத்து தோணுது பாருங்க. இப்ப இறைவன் வந்து எல்லாத்தையும் குடுக்குறான்னாக்கா, அந்த தயவு வந்து இவன்ட்ட குடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். சரியா சாமி? ஏன்னா இவன் வந்து ஆமா உயிர் மேல ஆமா அவ்வளோ தயவா இருக்கான். சரியா? ஆமா ஆமா. இப்ப நம்ம கிட்ட குடுத்தோம்னாக்கா, நம்ம என்ன வேலைய பார்ப்போம்? நம்ம ஏன் தரலாம் பைசா வச்சாலும் கொடுத்து அதான் இல்ல. ஏன்னா அந்த தரமா. அளவுக்கு நம்ம கிட்ட தயவு இல்ல சாமி. ஆமா ஆமா அதான் அம்மா. இப்ப கடவுள் குடுக்க மாட்றான், குடுக்க மாட்றான்னு நம்ம சொல்றோமே, ஏன்னாக்கா உனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல. அப்ப நான் பாத்திரம் இல்ல, பாத்திரம் இல்ல. அப்ப யோகிதை நம்ம அதனால யோகிதை அதனால நம்ம இப்ப யோகிதை பாருங்க, இல்ல. அவனே வந்து இவர்ட்ட குடுக்குறான் அப்படின்னாக்கா, அப்ப அந்த அளவுக்கு தயவு உள்ளம் ஐயா ஃபுல்லா தயவு தான் நினைக்கிறேன் அப்ப. ஆமா 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 ஆமா. நமக்கு இல்ல சாமி. நமக்கு இல்ல. எனக்கு நான் சொல்றேன். நான் பழகப்படுத்தணும், ஆ? நான் பழகப்படுத்தணும். அதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகணும் தயவா இருக்கிறதுக்கு. ஆமா 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 முதல்ல குடும்பம், ஒரு நம்ம வட்டாரம் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆமா. பயிற்சி பண்ண வேண்டியதுதான். இல்ல சாமி என்ன முடிஞ்சா? இது போல அவ்வளவுதானே. அதான் சொல்லுங்க அடுத்து. இன்னொன்று போட்டு இதுல நமக்காக முக்கியமான எழுதுறியா? வரினாக்கா, கருதாமல் கருதும். இதுதான் முக்கியமான வரி. இதுதான் வழி. வழியாமா வழியாதான். கருதாமல் நீங்க கருதுனீங்கன்னா, காணாமல காணலாம். இரவாத வரமும் பெறலாம். சுகம் சாப்பிடலாம், அமுதம் சாப்பிடலாம். நம்ம தானம் பொருளுடைய பண்ணணும். பொருளுடைய போகலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் வந்துடும். கருதாமல் கருதணும். நாம் என்ன போறோம். அதுதானே. கருதாமல் கருதும் பொழுது தானே இன்னைக்கு காலையில அப்படியே கருதிக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தாக்கா வேற எங்கேயோ போயிட்டோம். அதேதான் அப்படிதான் வச்சேன். இப்ப நான் கொஞ்சம் இதாயிட்டேன் சாமி. முந்தியெல்லாம் வந்து என்னடா இது அப்படின்னு. இப்ப வந்து நீ இப்படி பண்றியா, நான் திருப்பி கவனமா இருப்பேன். திருப்பி நீ இழுத்துட்டு போ, நான் திருப்பி வருவேன். வெரி இப்ப அதை குட், பத்தி கவலைப்படுறது கிடையாது. முந்தி அப்ப வெரி கவலைப்பட்டு குட். சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எழுந்திரிச்சிருவோம். அப்ப இப்ப தெரிஞ்சிச்சு. அதே பண்ணுது. அதுக்கு புட்டிக்கல. சரியா சாமி? ஓகே. அடுத்து சொல்லுங்க. சரி இதுல பக்தி எப்படி? இதுக்கு பக்திக்கு என்ன தொடர்பு? தொடர்பு சொல்லுங்க. ஆண்டவனே ம். எனக்கு கொடுத்தியே, நான் கடை ஒன்னே நினைக்காம உட்காந்துருந்தேன், ம். உன் எதையும் நினைக்காம உட்காந்துருந்தேன். ம். நீ வந்து காட்சியெல்லாம் காட்டி கொடுத்த, ம். நான் பிள்ளை இல்லாம இருந்தேன். ம். ஒரே ஆள் ரெண்டையும் கொடுத்துட்டு எனக்கு சரி. ஏதாவது வரம் கொடுத்துட்டு, ம். பிள்ளைய காமிச்சிட்டு, ம். அமுதம் கொடுத்துட்டு, ம். பிள்ளைய காட்டிட்டு, ம். இவ்வளவு செஞ்சியப்பா ம். என் நல்லாயா என் சர்க்கரை பண்ணியே நினைச்சு பாக்குறது. வாழ்த்துற அவரை. ஓ என்னெல்லாம் கொடுத்த அப்படின்ட்டு இவ்வளவு கொடுத்தே வாழ்த்துறா சார். வாழ்த்துறாரு. ஓகே, அதுவும் பக்தி தானே. இப்படி வாழ்த்தா பக்தி. வாங்கிட்டு தெரியாத மாதிரி போயிடாத அப்படின்றாரு. வாங்க ஆமா கட்டச்ச உடனே "ஏய்!" சிவன் தலையிலேயே கைய வைக்கிறது. ஆமா ஆமா. சரி அடுத்து. இது பாருங்க, இது என்ன பாட்டு பதிலா 104 107 பாருங்க. ஞானசரி ஐயா. ஆ. ஓ அதுவா. ஞானசரி இது வரைக்கும் நம்ம அது பாக்கல. நம்ம 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 தெரிஞ்ச பாட்டு அது. அட்வைஸ் பண்ண பாட்டு அது. இல்ல இல்ல. நம்ம அட்வைஸ் பண்ண பாட்டு சார், அதே பாத்துக்கோங்க சார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே. இது திருப்பி பார்க்க போறீங்களா? அதான் நல்லதுதான் எல்லாரும் புரியுமில்ல. படிப்போம், பார்ப்போம், பார்ப்போம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்கு உணர்ந்தே
எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. சொல்லுங்க. இது ஐயா நமக்கு சொன்னது இது. அதான் இது எப்படி பக்தியில வருது சாமி? ஆ? இது எப்படி பக்தியில வருது? இது நமக்கு சொன்னதான், நமக்கு சொன்ன வழி அது. நம்ம எப்படி பக்தி பண்ணணும்னு காட்டுறாரு நமக்கு. கண்டதெல்லாம் அனித்தியமே, நீ நாம் கண்டது எப்படி எதுவுமே வாழ்ந்தோம், இருக்காது. நம்ம வாழ்த்து எப்படி வாழ்ந்துங்கிறோம் அப்படின்னு சொல்லி ம் எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. சரி சொல்லுங்க. நம்ம கண்ணால இப்ப நம்ம என்னென்ன பாக்குறோமோ, ம் கண்ணால என்னென்ன பொருள் பாக்குறோமோ எல்லாமே எல்லா அனித்தியம். பொருளும் அழிஞ்சு போயிடும் ஒரு நாளைக்கு. ம் இதெல்லாம் சொல்றது. நம்ம தான் இருக்குன்னு நினைச்சிட்டு சாமி, இப்ப நம்ம என்ன ஆமா தெரியுமா பண்றோம்? அது எப்போதும் இருக்குன்னு நினைச்சிட்டு அது அழிஞ்சோடனே ஒவ்வொன்னு உபயோகிக்கிறது. ஆமா இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, நீ பார்த்தது எதெல்லாம் பாக்குறியோ, கண்ணுக்கு இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் அம்புடுதோ அது எல்லாமே அனித்தியம். அனித்தியம். சாமி நில்லுங்க. அப்ப கண்டதெல்லாம் அனித்தியமே அப்படின்னா காணாத ஒண்ணு இருக்கு சாமி. என்னது அது? காட்சி. காண் இல்ல இல்ல இல்ல. உள்ள அது பாக்குறோம் விடுங்க. அது உள்ளுக்கு பாக்குறோம். இது வெளி கண்ணால பார்க்காதது ஒண்ணு இருக்கே. வெளி. அது மட்டும் நித்தியம். சரியா சாமி? ஆமா ஆமா இப்ப நம்ம கண்ணுல பாக்குற மத்த 5 பூதங்கள் இருக்கே, நீர், நிலம், நெருப்பு, காற்று, அதெல்லாம் அழிஞ்சிருன்றாங்களா? ஆமா. சரி. கேட்டதெல்லாம் பொழுது, கேட்டதெல்லாம் குறையவா? இல்ல பெரிய பேருந்தெல்லாம் கேட்டோம், அத பயிற்சி பண்ணல. பாடப்படல, பேச்சு பண்ணல, அதனால அது பழுதா போச்சு, வீணா போச்சு. வீணா போச்சு. கேட்டதெல்லாம் கேட்டோம், ஆனா பயிற்சி பண்ணல, வீணா போச்சு. சரி, கேட்ட போய் படிச்ச மாதிரி நிறைய படிச்சதெல்லாம் நான் படிச்சா உண்மை படிச்சது எல்லாம் பொய்யா தான் படிச்சோம். பொய்யான கதை தான் படிச்சோம். இது எப்படின்னா சாமி, ஒரு எக்ஸாம்பிள் டைம் பாஸ் சொல்றான் பாரு. டைம் பாஸ்க்கு படிச்சோம். இல்லைங்க, இந்த கேட்டதெல்லாம் பொழுது அப்படின்றது இப்ப உதாரணத்துக்கு, சரி வேணாம் விடுங்க, சரி அது வேண்டாம். தப்பு. இல்ல அது வந்து தெரியல, அந்த எக்ஸாம்பிள் சரியா வரும்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல சாமி உட்காந்து இது பார்ப்பாங்க, ரெசிபி எப்படி இது செய்கிறது, சாம்பார் சமைப்பது எப்படி அப்படின்னு உதாரணம், கோயில் சாம்பார் வைப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சாம்பார் வைப்பாங்கன்னு பார்த்தாக்க அதை வைக்க மாட்டாங்க. நம்ம பார்த்துட்டு ஓ இது பாக்குறாங்க, கண்டிப்பா செய்வாங்க, சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேட்கிறோம், ஆனா அது எதையுமே பயிற்சி பண்றது இல்ல. கற்றதெல்லாம் பொய்யே, நம்ம கற்றதெல்லாம் பொய்யா. படிப்புக்கெல்லாம் டைம் பாப்புக்கெல்லாம் படிக்கல. உண்மை இருக்குமா இல்ல? எல்லா கதையும் போய் இப்ப வந்து இது படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம், எல்லாமே அது சொல்றாரா இல்ல என்னது? அது கதைங்க, படிப்புங்க. ஓ, படிச்ச படிவெல்லாம் கதை. ஆமா. கழித்தா வீடு என்ன? ஏன் கழிச்சதெல்லாம் வீணு? நாங்க என்ஜாய் பண்ணோம் சாமி. ஏன் என்ஜாய் பண்ணீங்கல்ல, பண்றீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஓன்னு உபயோகிக்கிறோம், அந்த என்ஜாய் முடிஞ்சு போச்சு. ரிசப்ஷன் போறீங்க, விருந்து டேஸ்டா இருக்கு, நல்லா சாப்பிடுறோம், நிறைய ஐட்டம் வருது, வயிறு ஃபுல்லா சாப்பிடுறீங்க. சரி ஐயா, வயிறு ஃபுல்லா சாப்பிட தெரியுமா? வயிறு வீங்கன்னு வீங்கிருச்சு வயிறு. வயிறு ரொம்ப சாப்பிடல, ரொம்ப வீங்கி போச்சு, அதனால சாப்பிடாச்சு. அதால வயிறு கடுப்பா இருக்கு. இல்ல காத்தால இல்ல சாமி, அன்னைக்கு நைட்டே தூங்க முடியாது தெரியுமா? போகும்போது நல்லா சாப்பிட்டு விட்டோன்னே ஒரு வயிறு உப்பிக்கும். அப்ப அந்த கழிச்சல ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா தின்னது வந்து வீணா போச்சு. அந்த அனுபவமே வீணா போச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை, மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய். ஆமா, அது மாத்திரம் இல்ல, ஒரு வீடு கட்டுறோம், கட்டும்போது ஜாலியா அது வந்து என்ன பிளான் பண்ணி அப்படி இப்படி மாத்தி 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 இந்த வீடு மாதிரி எவனும் கட்ட முடியாதுடா, அந்த மாதிரி அழகா கட்டுறோம். கட்டி முடிச்சுட்டு இஎம்ஐ வருது,
இஎம்ஐ வரும்போது கட்டணும். ஏன்டா கட்டணும். அதை விடுங்க, நான் பெருசா கட்டிவிட்டு அதை சுத்தம் பண்ண முடியாம இதா பண்றது, அப்புறம் பெருசா கட்டிவிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாம திணறது, ஆமா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அது கழிப்பெல்லாம் வீடு கழிச்சு வேணா போச்சு. கழிச்சதெல்லாம் வீணா போச்சு. ஏன்னா ஒவ்வொரு கழிப்புக்கு பின்னாலேயும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துடுது. சரியா? வருது 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 வருது. சரி, உண்டதெல்லாம் மலமே, சாப்பிட்டது எல்லாமே என்ன மலமா தான் போதா? கஞ்சியா சாப்பிட்டாலும் சரி, லட்டா சாப்பிட்டாலும் சரி, தங்க புஷ்பமா சாப்பிட்டாலும் சரி, தங்க புஷ்பம். ஆமா, எல்லாம் மரம் தான் போட. அந்த நேரம் தான் ருசி வராது சார், ருசி வர ஆசை போகாது சார். இது வந்தாலும் மரமே ருசி வராது, ருசி வராது போகாது. உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு நினைச்சாக்க ருசியின் மீது ஆசை இருக்காது. எதை சாப்பிட்டாலும் மலமா தான் போகுது. ஆ, வெந்ததை ஆ, தின்னுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்றீங்களா? ஆமா. இதெல்லாம் போச்சு பார்த்தல. இதே சாமி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது அப்படியே நம்ம உதாரணத்துக்கு ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு அப்புறம் வாரமா சாமி? ம். எப்பயும் பண்ணல சாமி. இல்ல சாமி, பழகிறதுக்கு பழகிறதுக்கு 48 நாளு இப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்களே, நான் சொல்றேன். அது இதனாலதானோ, இப்ப 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னாக்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு சில இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது பழகுறதுக்கா? ஆமா, பழகம் பழகம் தான் அது. ஆஹ் பழகம். உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. இல்ல இல்ல, உட்பட ஒன்று வரி விட்டீங்களா, உட்பட குறைய விட்டீங்களா? உட்கொண்டதெல்லாம் குறையே. என்ன அர்த்தம்? எல்லாம் குறை. எல்லாம் இல்ல, ம் மனசு நிறைய இல்லை, மனம் நிறையவே இல்லை. ம் யாரே போய் புதுசா பாரோம், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கேன்பா. ஏதோ இருக்கேன். எல்லாரும் மனசுல ஒரு குறை இருக்குது. ஒரு குறை இல்லாம மனசால கிடையாது. இது இல்லையே, அது இல்லையே. ஏதோ இல்லை, ஏதோ இல்லை. பொண்ணு கல்யாணம், பிள்ளைங்க குழந்தை பிறகுல, வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு குறை. வருமானம் பத்தல, சொந்த வீடு இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, எவ்வளோ குறை மனசு உள்ள, ஏதாவது ஒரு குறை. சாமி குறைருங்க. இப்ப இந்த குறைன்னு சொல்றீங்கல்ல, இல்லைங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணும். இப்ப பாருங்க, இது மனசுன்னு வச்சுக்கோமே, இது எவ்வளவு பெரிய ஹோலா இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல நம்ம ஒரு ஆசை வருது, அதை நிறைவேற்றுறோம். சரியா? உதாரணத்துக்கு இங்க நிறைவேற்றிட்டோம். உதாரணத்துக்கு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இந்த நிறைவேற்றினதுல இது மகிழ்ச்சி கிடையாது. இவ்வளோ இடம் கோசமா இருக்கே, இதை நீ எப்படி நிரப்ப போற அப்படின்னு நம்மளுக்கு இதுதான் குறை. சரியா சாமி? இப்ப எது இருந்தாலும் அது இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம், சந்தோஷப்பட மாட்டோம். இப்ப இது இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நல்லாதான் இருக்கிறோம், ஆனா ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குனாக்கா இது 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 அடுத்து 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 அப்படின்னு போவோம். சரியா? இல்லைங்க, இப்ப இந்த குழிய நிரப்புறதுக்கு எதனாலயும் முடியாது. உலகத்துல எதை கொடுத்தாலும் ஒரு குறை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப வள்ளலார் சொல்லுவாரு, அருள் ஒளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதின்னு வரும். இல்ல இல்லையா? இந்த குறை எப்ப போகும் தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள எந்த குறை இல்லைன்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அதான் சாமி, இப்ப இந்த 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 இதை நிரப்புறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? அருள் ஒளி வேணுமா அப்படின்னு கேட்க வரேன். அருள் பக்தி தான். அதான் அருள் ஒளி நிரப்பிய அருள் அப்படி ஒரு வரி இருக்கா? அருள் ஒளி நிரப்பியன்னு ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் இருக்கு? அது சொல்லுங்க அந்த வரிய. வருள்மணமாயை வினையிருள் நீக்கிவுள் அருளொளி. இல்ல, அது அருளொளி. வருள்மணமாயை வினையிருள் நீக்கிவுள் அருள் விளக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி. அது இல்ல சாமி. சாமி இல்லைங்க. இப்ப எனக்கு இன்னொரு கருத்து தோணுச்சு. இப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப ஒரு ரூம் இருக்கு சாமி. சரியா? இப்ப நான் அந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ரூம்ல இந்த ரூம் அப்படியே ஃபுல்லா ஆக்கணும்னாக்கா அந்த ஒளி தான் ஃபுல்லா ஆக்க முடியும். ஆமா.
அப்படியே பரவி எங்கேயும் இருக்கும். சரியா? ஆமா அதே மாதிரி இந்த அருள் ஒளி வந்துருச்சுனாக்கா இது ஃபுல்லாக்கி நம்ம மன நிறைவு அடைஞ்சிருவோமா? அடைஞ்சிருவோம். அதுக்கு இந்த மனம் வெளியே ஆகணும். உள்ள ஐட்டத்தெல்லாம் வெளியாக்கணும். சரியா? ஆமா ஆமா இந்த அருள் ஒளி நிரப்பிய எடுங்க சாமி பார்ப்போம். சாமி, சுருள் வெறி உடைமன சுழலெல்லாம் அறுத்தே அருளொளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி. சாமி, எடுத்து தெரிஞ்சுக்கல. சுருள் விரி உடைமன சுழலெல்லாம், இது மனத்துலதான் சாமி. அந்த அந்த சுழல் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போன பிறகு ஆமா அருள் ஒளி நிரம்பிருச்சு. அப்ப அருள் ஒளி நிரம்பினோடனே எங்க இருந்து இந்த நினைப்புலாம் வர்றது? சரியா சாமி? அப்ப மனம்தான். சரியாதான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டா கரெக்ட். நீ கரெக்ட் தப்பா சொல்லணும். ஐயோ அப்ப இந்த அருளொளி நேரம், இப்ப அருளொளி ஒன்னாலதான் சாமி இந்த திருப்தி வரும் நம்மளுக்கு. சரியா சாமி? ஆமா 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 அருளை பெற்றுட்டாக்கா திருப்தி வந்துடும். சரியா? ஏன்னா அருள்னால எல்லாமே கிடைக்கும். ஆமா கரெக்ட். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம தனுகரணாதிகளை கடக்கணும். இதான் ட்விஸ்டுக்கு. ஏன்னாக்கா அங்க வெளியே ஆகணும். அது ரெண்டும் வெளிக்குள் வெளி கடந்துடணும். சும்மா இருக்கும் பொழுதுதான் சுகமே கிடைக்குது. சும்மா இருக்கிறது தான் சுகம். உலகத்துல போயிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு இங்க இன்பம் அங்க இன்பம்னாக்கா சுகம் இல்ல. சரி சாமி, மணி 5 போகுது பாருங்க. முடிச்சிடும். உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. உங்களுக்கு உண்மை தெரியலையா? தெரியல. விண்டதனால் என் இனி நீர். சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இனிமேலாவது நீங்க சமரச தன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து நம்ம பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி. அப்புறம் மெய்ப்பொருள் நண்பன். மெய்ப்பொருள் இது இறைவன். அதான் உண்மையான பொருள். அவன்தான் உண்மையான பொருள். சரி. நல்லா உணர்ந்துக்கோ. உணர்ந்து தவம் பண்ணு. எண்ணத்தை சித்தம்பரத்துல தவம் பண்ணிச்சு நாமன்னா அங்க ஆண்டன் அருள் அடைஞ்சுக்கோ. இங்க பாருங்க, தயவாத அருள் சொன்னாரா? இங்க பாருங்க, சித்தம்பரத்தையும் அருள் அடையலாங்கிற பாருங்க. சிற்றம்பலத்து எந்த அருள் அடைமீன் தவம் பண்ணா அருள் இங்கே அடையலாம். அருள் இங்கே ஒரு வழி. தவம் பண்ணாலும் அடைய முடியும். தயவாலே அடைய முடியும். ரெண்டையும் பண்ணா ஃபுல்லா அடையலாம். பாத்துமே சாமி. இப்ப நீங்க தயவா இருந்தீங்கன்னாக்கா உங்க தயவும் இறைவன் தயவும் ஈக்குவலா இருந்துச்சுனாக்கா அருள் சேர்ந்துட போகுது. இறைவனே சேர்ந்துட போறான். இறைவன்னா அருள் தானே. அருள்தான். இப்ப இங்க தவம் பண்ணி வெளிக்குள் வெளி கடந்தீங்கன்னாக்கா சும்மா இருக்க போறீங்க. அங்க இடம் கோசமா இருக்கிறதுனால அருள் இறங்குது. குப்பையா தான் இறங்கல. கண்ட குப்பையில காலி பண்ண என்ன சாமி, முடிச்சுக்கோமா? நீ முடிச்சிருவோம். இப்ப நம்ம எப்படி பக்தி பண்ணணும், பக்தி பண்ணினா என்ன ஆகும், எப்படி தவம் பண்ணணும், தவத்துல என்ன பலன் கிடைக்கும், அப்புறம் பக்தியே கிடைச்சிடும். ஆனா அப்புறம் பக்தி ஒரு மார்க்கம் இதெல்லாம் உதாரணம் பண்றாரு. பக்தி ஒண்ண வைக்கிறார். இதெல்லாம் தான் ஆகும். நம்மளோட படைச்சவன் வந்தானே, அவன் காப்பாத்துறான். அழியாம வந்தா அதனால்தான் காப்பாற்ற முடியும். எப்படி அடைய முடியும்னா தவத்தால்தான் அடைய முடியும். தாமாதிரம் போருமானா போராது. தவத்துக்கே ஒரு வீடு கட்டுறது பேஸ் வைக்கிற மாதிரி தயவு, பக்தி, ஒழுக்க 3 வேணும் பேர். அதனாலதான் தவம். நம்ம என்ன பண்றோம்? முதல்ல ஜீவான பார்த்து நிறைய பார்த்துட்டோம். பக்தி பார்த்துட்டு வரோம். பக்தி முடிச்ச பிறகு தவத்தை பார்த்துட்டு முதல்லயே இந்த மாதிரி போட்டு காமிச்சாச்சு. இப்போ பக்தி பார்த்து வரோம். அடுத்த ஒழுக்கத்தை பார்க்க போறோம். முடிஞ்சதுன்னா நல்லா அப்புறம் முடியுது, அடைய போறோம், அடைஞ்சிரும். மக்கள் எல்லாரும் நல்ல கவனம் பாருங்க, நல்ல கவனிங்க, புற்று கேளுங்க, புரிச்சு வச்சுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. அப்படி மூடி வச்சுட்டாங்க. தொடர்ந்து படிச்சு வச்சு பாருங்க, மனதில் வாங்கிக்கங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால்
அது கேளுங்க, சொன்னா பதில் கொடுப்பாரு. நன்றி, ஏன் வணக்கம். எல்லாருக்கும் சரணா நன்றி, வணக்கம். சரி சாமி, நன்றி சாமி. நன்றி, வணக்கம். முடிக்கிற நேரத்துல ஒரு குண்டா போட்டீங்க. சரவணா ஐயா பதில் கொடுப்பாரு. ஆமாங்க, நீ தான் பத்தணும், நான் தர முடியாது. நான் தர முடியாது சாதாரண சாமி. நான் உங்ககிட்ட கேட்டு தரணும் சாமி. நம்ம அந்த வேலை இன்னும் பார்க்காம இருக்கோம். யூடியூப்லோட கேள்வி எல்லாம் ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணி சொன்னீங்க போடுற முறை தலைமுறை போடல. போட்டுரு சாமி, போட்டுரு சாமி. சரி சாமி, ஓகே, நன்றி. நான் மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திருளேசரம் ராமலியாவை எல்லோரும் இன்புற்று வாழ்க. நல்லது, வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. நன்றி சாமி. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி.